கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு? திமுகவோட பி டீமா பிஜேபி இருக்கு. இதே ஆடுன்னு விமர்சனம் பண்ற அண்ணாமலை ஜிட்ட ஆதவ அர்ஜுனா கூட போய் இந்த போட்டோ எடுத்துக்கலாம். நாளைக்கு பாத்துக்கிறீங்கன்னா வாங்க பிரதர்னு சொல்லுவாங்க. யாரு பி டீமா ஒர்க் பண்றா, அதுக்கு யாரு முட்டு கொடுக்குறா, யாருக்கு சாஸ்தாங்கமா அடிபணிச்சு நிக்கிறோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, உன்னோட சொந்த கருத்துக்களை பகிரங்கமா ஒரு பொது மேடையில பேச முடியாத நீ நாளைக்கு எப்படி இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போய் இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க? பனையூரை தாண்டினா விஜய தெரியாது. தளபதியா வரவேற்கிறோம், அவரை நாங்க ரசிக்கிறோம், ஒரு கதாநாயகனாக பாக்குறோம். அதுக்காக அரசியல் தலைவனை ஏத்துக்கவே முடியாது. ஒரு காலம் தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் ப்ரோன்னு சொல்லலாம், ஜீன்னு சொல்லலாம், யார வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் அடுக்குமொழிகள் வசனங்களை பேசலாம். சினிமா துறையில் எந்த வசனங்கள் எல்லாம் மிச்சம் விட்டு வச்சிருந்தாரோ அதை பூரா பொதுவெளியில பேசுறாரு. மோடிஜி அவர்களே எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதனால் பேர் சொல்லணும்னு விமர்சனம் வந்துச்சு. அதை பகிரங்கமா உடைக்கிறாருல ஒரு மேடையிலையும் சொன்னாரு. மோடிஜி நீங்க ஜிஎஸ்டி ஏஞ்சியர்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதை விஜய் பேசலாமாங்க? ஜிஎஸ்டி பத்தி யார் பேசணும்ன்ற தகுதி வேணாமா? ஜிஎஸ்டி கட்டுறவங்க பேசலாம். உங்களோட அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டிருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது பி டீமா யார் ஒர்க் பண்றா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். சினிமா துறையில எம்ஜிஆர் காலகட்டங்கள் போல பார்த்த உடனே பிரமிப்பாயி போற 60 காலகட்டம் இது இல்ல. 60ல சொன்ன மும்மொழி கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு அவரை எம்ஜிஆர் சிவப்பா இருந்தார் அதனால நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்ற மக்கள் நாம கிடையாது. எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, மோடிஜியோட அரசால எந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்குன்றத புரிதல் இல்லாம விஜய் பேசுறாரு அப்படின்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? படத்துல நீ ட்ரிங்க்ஸ் அடிக்கிற, ஸ்மோக் அடிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு அந்த விமர்சனம்? நீங்க விஜய் ஒரு நடிகர்னு சொல்றீங்க. ஆமா, கடந்து போலாம்ல. அவரை தாவேக்கா தொடர்ந்து அண்ணாமலைஜி பத்தி பேசும்போது தனிப்பட்ட விமர்சனம் தான் அவர் வச்சதுனாலதான் அவர் திருப்பி சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. நீங்க அறிவார்ந்த அரசியல் வச்சு நீங்க கடந்து போலாம்ல. அதான் நான் கேட்கிறேன். விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு விட்டுறலாம். விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா பொது மேடையில பேசாம வீட்டுல இருந்திருக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியின் மாநில செயலாளர் ஜெயமணி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நேற்று தாவேக்கானுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் ஆதவ அர்ஜுனா சொன்னது என்னன்னா, புலி அமைதியாக இருக்கும், அப்போ ஆடு குறுக்க வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வச்சாரு. அண்ணாமலை அவர்கள் மேலே தொடர்ந்து விமர்சனம் வச்சாரு. அதை பற்றிலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பேர் அப்படின்னா, அவர் மார்டின் அப்படின்றவருக்கு மருமகனா இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ பெரிய லாட்டரி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியால தான் இவங்க இவ்வளோ தூரம் பப்ளிசிட்டி பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா விசிகாவை ஆதரிச்சும் போது அங்கே அண்ணன் திருமாவர்களோட இருந்தப்ப அவர் இவ்வளோ பேசியிருந்தாரு, இவ்வளோ ஒரு வெளியே தெரிஞ்சிருந்தார் அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்களுடன் போய் இருந்திருக்காரு, இப்போ இருக்காரு அப்படின்னா அந்த கட்சியை எவ்வளோ தூரம் கொண்டு போய் செலுத்த முடியும், அவரால் என்ன வழிநடத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய கேள்விக்குறி. களத்துல தலைவன் நிக்கணும். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போட்டோ ஷூட் மாதிரி தான் நடக்குது ஒவ்வொரு நாளும். கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியோ கட்சியோட நிகழ்ச்சிகள் மாதிரியோ அங்க உள்ள எந்த ஒரு நிகழ்வுகளுமே இல்லை. ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டன் அவர்கிட்ட இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது இதே ஆடுன்னு விமர்சனம் பண்ற அண்ணாமலை ஜிட்ட ஆதவ அர்ஜுனா கூட போய் இந்த போட்டோ எடுத்துக்கலாம். நாளைக்கு பாத்துக்கிறீங்கன்னா வாங்க பிரதர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எளிமையின் சிகரமாய் இருக்காரு தலைவர். ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டலுக்கும் தலைவனா இருக்கணுங்க. அப்படி இருக்காரான்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடாது. தலைவருக்கு நீ முட்டு கொடுக்கலாம். நீ மைக்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே உன் தலைவரோட முகத்தை பார்த்து பார்த்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு கட்சியை வளர்க்குறோம் அப்படின்னா நிச்சயமா வளர்க்க முடியாது. தெளிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அரசியல் புரிதல் இருக்கணும். ஒரு துண்டு சீட்டால தான் மாட்டிக்கிட்டு தமிழக மக்கள் அல்லல் படுறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு மாற்று இன்னொரு துண்டு சீட்டு அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வெதும்புது. என்ன நடக்குது? தமிழகத்துக்கு சோதனையா? தமிழக மக்கள் யார்கிட்ட மாட்டிக்கிடுறோம் அப்படின்னு குழந்தைகள் அணி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு குழந்தைகள் கட்சின்னு வச்சிருந்துருக்கலாம். குழந்தைகள் அணி தேவையில்லை. ஏன் அப்படின்னா அங்க வந்திருக்க எல்லாருமே சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அரசியல் புரிதல் இல்ல,
அரசியல் ஆளுமையான நபர்கள் இல்ல. ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கும்போது ஒரு காமெடி ஷோ மாதிரி இருக்கு. பொதுக்குழு ஒண்ணு கூட்டியிருக்கோம் அப்படின்னா தீர்மானங்கள்ன்றது தன்னோட கட்சிக்கு என்ன சித்தாந்தத்தில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம், கட்சிக்கு எது தேவை, பொதுமக்களுக்கு என்ன பயனளிக்கும், என்னெல்லாம் கொடுத்தா மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு யோசிச்சு தீர்மானங்கள் எழுதணும். திமுக என்ன தீர்மானம் எழுதுச்சோ பொதுக்குழுல அதே கொடுத்து பிரிண்ட் எடுத்து வந்து திருப்பி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க வாசிக்கிறதுக்கு நீங்க கட்சி நடத்தாமே இருந்திருக்கலாம். அப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, திமுகவோட பி டீமா பிஜேபி இருக்கு. அப்ப நீ சொல்ற நீங்க உங்களுக்கு புரிதல் இருந்திருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும், யாரு வந்து பி டீமா ஒர்க் பண்றா, அதுக்கு யாரு முட்டு கொடுக்குறா, யாருக்கு சாஸ்தாங்கமா அடிபணிச்சு நம்ம நிக்கிறோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா மேடையில பேசியிருக்கவே மாட்டார். உன்னோட சொந்த கருத்துக்களை பகிரங்கமா ஒரு பொது மேடையில பேச முடியாத நீ நாளைக்கு எப்படி இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவீங்க? பனையூரை தாண்டுனா விஜய தெரியாது. திரையில 80 காலகட்டங்களில் பிறந்த நாங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு தளபதியா வரவேற்கிறோம், அவரை நாங்க ரசிக்கிறோம், ஒரு கதாநாயகனாக பார்க்கிறோம். அதுக்காக அரசியல் தலைவனை ஏத்துக்கவே முடியாது. ஒரு காலம் மக்கள், தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வந்து ப்ரோன்னு சொல்லலாம், ஜீன்னு சொல்லலாம், யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் அடுக்குமொழிகள் வசனங்களை பேசலாம். சினிமா துறையில் எந்த வசனங்கள் எல்லாம் மிச்சம் விட்டு வச்சிருந்தாரோ அதை பூரா பொதுவெளியில வந்து பேசுறாரு. இது வந்து அரசியலுக்கு சாத்தியமாகாது. அரசியலுக்கான ஒரு ஆளுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பகிரங்கமான அறிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும், தோரணை இருக்கணும். இது எதுவுமே அரசியல்ல திரு விஜய் அவர்களுக்கு கிடையாது. அதுக்கு முட்டு கொடுக்குற ஆதவ அர்ஜுனா பார்க்கும்போது ரொம்ப ஆளுமையானவர் தான் வந்து நேற்று சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பேர் சொல்லிட்டேன், மோடிஜி அவர்களே எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இத்தனை நாள் பேர் சொல்லலான்னு விமர்சனம் வந்துச்சு, அதை வந்து பகிரங்கமா உடைக்கிறாருல ஒரு மேடையிலையும் சொன்னாரு. மோடிஜி நீங்க வந்து ஜிஎஸ்டி ஏஞ்சிகள் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதை விஜய் பேசலாமாங்க? ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொகுசு கார் வாங்கினாரு. அந்த காரை பகிரங்கமா தமிழகத்துல இறக்கி அதுக்கு முறையான வரி செலுத்தி அதை அழகா இறக்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்துக்கலாம். அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, அதற்கான தகுதியா நபரும் கூட. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம பாண்டிச்சேரியில இந்த நம்பரை போட்டு அதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வரி கட்டாம அதை எல்லா மீடியா சேனல்லாம் ஒளிபரப்பு செய்து அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை கட்டணும் அவசியம் இல்லைல்ல. ஜிஎஸ்டியை பத்தி யார் பேசணுன்ற தகுதி வேணாமா? ஜிஎஸ்டி கட்டுறவங்க பேசலாம். உங்களோட அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டிருக்கீங்களா? நீங்க முறையான வரி செலுத்திருக்கீங்களா? அதுக்கு இடி ரைடு தான் பதில் சொல்லும். அப்படிப்பட்ட அவர் வந்து மோடிஜியை பத்தியோ அண்ணாமலை பத்தி பேச நுண்ணியாலும் தகுதி கிடையாது. ஓகே, இடி ரைடுன்னு சொல்றீங்க. இப்போ டாஸ்மாக்கு வந்து ஒரு இடி ரைடு வந்துச்சு, ஒரு அறிக்கையை விட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அதனால தானே ஆதவ் சொல்றாரு திமுக பி டீமே நீங்க செயல்படுறீங்க அப்படின்ட்டு. ஆட்சியில யார் இருக்கா? திமுக ஆட்சி அறிந்துட்டு இருக்கு. மேல வந்து மத்தியில வந்து பிஜேபி இருக்கு. அந்த நம்மளோட இங்க உள்ள அதாவது டாஸ்மார்க் 1000 கோடி ரூபாய் ஊழலை வந்து திமுக அரசு தான் செய்திருக்கு அப்படின்றத கிளப்பியவரே எங்க பிஜேபில இருந்து எங்க அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கான ஒரு புரிதலை மக்களுக்கு கொண்டு வந்தது. அதை வெளியிட்டதும் பகிரங்கமா தான தலைவன் அண்ணாமலை தான் வெளியிட்டாரு. ஆனா அது பகிரங்கமா விஜய்க்கு அந்த குறிப்பு எடுத்துற தகுதி இருக்கா? சொல்லிட முடியுமா? அப்ப எப்படி பி டீமா நாங்க ஒர்க் பண்ணுவோம்? அதுக்கு முட்டு போட்டு சரணாகதி அடைகிறது யாரு? விஜய் அவர்கள். ரெட் ஜெயின் பிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அதை உருவாக்க முத சாமி கும்பிட்டது யாரு? திரு விஜய் அவர்கள். இல்லையே, ரெட் ஜெயின் பிலிம்ஸ் வந்து வருது, அதுல முதல் படம் விஜய் நடிக்கிறார், அவ்வளவுதானே. முதல் படம் அவர் நடிச்சாலும் அவருக்கு அங்க ரெட் ஜெயின் பிலிம்ஸ்ல உதயநிதியோட முழுக்க இருந்த நபர் யாரு? திரு விஜய் அவர்கள் தான் இருந்தாரு. அப்ப இன்னைக்கு சினிமா துறையோட ஒட்டுமொத்த பணமா இருக்கட்டும், பொருளாதாரம், அங்க உள்ள அசைவுகள் அனைத்துமே உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமை! அப்ப எத்தனை நடிகர்கள் பாதிக்கப்படுறாங்க, இயக்குநர்கள் பாதிக்கப்படுறாங்க, தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்கெல்லாம் அப்ப யார்கிட்ட போய் நிற்பாங்க? ஒட்டுமொத்த தமிழகத்தை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா திரைத்துறையும் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, இந்த கோபாலபுர குடும்பமே ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய பேரிடர் மக்களுக்கு. அப்ப மற்ற துறைகளிலும் சொல்லி ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கோபாலபுர குடும்பம் தான் ஆக்கிரமிச்சு ஒவ்வொரு துறையிலும் அவர்களே கால் பதிச்சு நாங்க மட்டும்தான் வாழ்வோம், கொடியை நாட்டுவோம் அப்படின்னா தமிழக மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய அவல நிலை! இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது பி டீமா யார் ஒர்க் பண்றா அப்படின்றது மக்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். வாக்களிக்கும் போது விஜய கட்டாயம் ஓரங்கட்டி மக்கள் அனுப்பிடுவாங்க. சினிமா துறையில எம்ஜிஆர் காலகட்டங்கள் போல பார்த்த உடனே பிரமிப்பாயி போற
60 காலகட்டம் இது இல்ல. 60ல சொன்ன மும்மொழி கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு அவர் எம்ஜிஆர் சிவப்பா இருந்தார் அதனால நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்ற மக்கள் நாம கிடையாது. தமிழக மக்கள் அறிவு சார்ந்த பெருந்தகைகள், அத்தனை பேருமே படிச்சவங்க, வருங்கால இளைஞர்கள்லாம் ரொம்ப அறிவான பெருந்தகைகளா இருக்காங்க. உலக நாடுகள் மத்தியில நம்ம இந்தியா வந்து எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, மோடிஜியோட அரசால எந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்குன்றத புரிதல் இல்லாம விஜய் பேசுறாரு அப்படின்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நடிகனா அவரை பார்க்கிறோம், வரவேற்கிறோம் எல்லாமே. ஆனா அரசியல் தலைவனாக ஒரு நாளும் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே சாசனம் ஏன் எல்லாருமே சொல்றீங்க? நடிகனா வந்து நான் உங்களை மதிக்கிறேன், உங்களை வந்து ரசிக்கிறேன் அப்படிங்கிறேன், அரசியலுக்கு வந்தா மட்டும் ஏன் அப்படிங்கிறீங்க? ஒருமித்த நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? தமிழக மக்களின் ஒருமித்த ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது நடிகர் விஜயை பார்க்கறதுக்கு. அவர் வந்து சினிமால வசனம் பேசுற மாதிரியே பொது மேடையிலும் ஒரு வசனம் பேசினா அதை ஏத்துக்க எங்களால முடியவே முடியாது. அரசியல் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், அரசியல் புரிதல் இருக்கணும். முந்தைய காலங்கள்ல என்ன நடந்துச்சு, பிந்தைய காலங்கள் என்னவா இருக்கும், தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற புரிதல் வேணும். எதுவுமே தெரியாம டீலிமிட்டேஷன் படிங்க ப்ரோ, படிங்க. டீலிமிட்டேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் எதனால வரையறுக்கப்படுறாங்க, என்ன மாதிரி ஒரு கால சூழ்நிலை ஏற்படும், அதனால என்ன மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. சும்மா டிஎம்கே என்ன சொல்லுதோ அப்படியே கொண்டு வந்து திருப்பி வாசிச்சா நல்லாவா இருக்கு? சேர்ந்து மோடிக்கு எதிராக நிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 5 மாநில முதல்வர்கள் ஒன்னா சேர்ந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக மோடிக்கு எதிராக நிக்கிறாங்க, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? மொத்தம் தமிழகத்துல இருக்க மாநிலங்கள் எத்தனை? 5 பேர் தான் நிக்கிறாங்க. 5 முதல்வர்கள் நிக்கிறாங்கக்கா, மிச்சம் இருக்க 60 முதல்வர்கள் இங்கிட்டு நிக்கிறாங்கல்ல. அப்ப 5 பெருசா 60 பெருசா? 60 தான் பெருசு. அப்ப ஏகோபித்தமா மோடி செய்த விஷயம் இந்த தமிழகத்திற்கும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நல்லது மட்டும்தான் அப்படின்றத 5 முதல்வர்கள் மட்டும் தான் வேணான்றாங்க. எங்கேயுமே ஒரு கூட்டத்துல கருப்பாடுன்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். அது போலதான் இந்த 5 முதல்வர்கள் நான் பாக்குறேன். 60 ஆடுகள் எங்க இருக்கு, 5 கருப்பாடு எங்க இருக்குன்றதான் யோசிக்கிறோம். 60 பெருசா 5 பெருசானா 60 தான் பெருசு, அதனால மோடிஜி தான் பெருசு. இப்போ விஜய் அவர்களே அந்த கட்சியில் இருக்கவங்களே சொல்றாங்க, வர்றதுக்கு முன்னாடி வந்து 20% ஓட்டு நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? களத்தை சந்திச்சாதான் விஷயம் புரியும். சென்ற முறை வந்து விஜயோட தேர்தல் நம்மளோட கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு அந்த சேரை போய் கட்டி பிடிச்சி விஜய் அப்படின்னு ஒட்டி இந்த சேரை ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஒரு தொண்டர் போட்டோ எடுக்கிறார். இவ்வளவு பெரிய அவலமான நிலை. ஒரு கட்சி தொண்டன் உனக்காக, உங்களோட கட்சி நலனுக்காகவும் உங்களோட நேரத்தை செலவு, அவரோட நேரத்தை செலவு பண்ணி, அவரோட பணத்தை செலவு பண்ணி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு சொல்லுக்காக வந்த ஒரு கட்சி தொண்டன் உங்கள்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியல அப்படின்னா எந்த விதத்துல நியாயம்? எப்படி உங்களுக்கு இது சாத்தியமாகும்? இவர் வந்து நாளைக்கு அவர் நின்று போட்டோ எடுத்த நாளைக்கு யோசிக்க மாட்டாரா? இவரெல்லாம் கூட்டத்துக்கு போனதுக்கே ஒண்ணுமே செய்யல, நாளைக்கு தலைவர் வந்து என்ன செஞ்சிட போற மாட்டாருன்னு. இப்ப சமீபத்துல திருச்சியில ஒரு மாநாடு நடந்துச்சு, அண்ணாமலை அவர்கள் கூட்டி இருந்தாரு. அங்க வரும்போது ஒரு 10 கார் வந்தது. அண்ணாமலை அவர்கள் வரும்போது உள்ள முன்னாடி வரும்போது பவுன்சர்லாம் இருந்தாங்க. அவரை வந்து நெருங்கவே முடியல, சாதாரண தொண்டனால் கூட நெருங்க முடியல. அதே நிலை தானே இங்க. அண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, விஜய்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? விஜய் ஒரு பிரபல நடிகரா இருந்தே அவர் ஒரு பவுன்சர் தேவைப்படுது. அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்கும் அது தேவைப்படுது. ரெண்டும் சரிக்கு சமமா தான் இருக்காங்க. விஜய்ன்றவர் நடிகர், அறிவு அரசியல் அறிவு கிடையாது. அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு, சாணக்கியத்தனம், தெளிவு. அப்ப நடிப்புக்கு மக்கள் பயப்பட போறது கிடையாது, ஆனா அறிவுக்கு என்னைக்குமே பயந்தாகணும். மோடிஜி என்ன கை கொடுக்குறாரு, என்ன தூக்கி உட்கார வைக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் படிச்ச கல்வி மட்டும்தான். அவரை பத்தி பயப்படலன்னா அவரை பத்தி ஏன் பேசுறீங்க? அமைதியா இருந்துக்க வேண்டியதானே. ஒரு நடிகர் வராரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்க அமைதியா போயிடலாம்ல. அவரை பத்தி ஏன் பேசிட்டு? கட்டாயம் தமிழக மக்கள் அமைதியா தான் போறோம், சிரிச்சு கடந்துக்கிறோம். காமெடியா இருக்குங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா தாவேக்கான்றத பார்த்து நாங்க பயப்படல. எங்களுக்கு மிகப்பெரிய கண்டென்ட், ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட். ஓகே, இப்போ டிஎம்கே இருக்காங்க, தாவேக்கா பத்தி இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை, விஜய் பத்தியும் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை, எந்த அமைச்சர்களும் பேசவே இல்லை. இப்போதான் சமீபத்தில் பேசுறாங்களே தவிர. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு விஜய் வந்து இடுப்பை பிடிச்சி கிள்னாரு, படத்துல வந்து நீ ட்ரிங்க்ஸ் அடிக்கிற, ஸ்மோக் அடிக்கிற அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு அந்த விமர்சனம் எதுக்கு? நீங்க விஜய் ஒரு நடிகர்னு சொல்றீங்க, ஆமா, கடந்து போலாம்ல அவரை. தாவேக்கா வந்து தொடர்ந்து அண்ணாமலைஜி பத்தி பேசும்போது தனிப்பட்ட விமர்சனம் தான் அவர் வச்சதுனாலதான் அவர் திருப்பி சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க அறிவார்ந்த அரசியல் வச்சு நீங்க கடந்து போலாம்ல, அதான் நான் கேட்கிறேன். விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு விட்டுறலாம்ல. விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா பொது மேடையில பேசாம வீட்டுல இருந்திருக்கணும். அவர் வந்து நீங்க சொல்றீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் தான சொல்றீங்களா, வீட்ல இருந்து தான் பேசுறாரு, விட்டுறலாம்ல. அவர் மட்டும் இல்லாம சுற்றி இருக்க ஆட்கள்லாம் ஒரு பொது மேடை கூப்பிட்டு மக்களை, தமிழக மக்களை திரட்டி உட்கார வச்சு சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா கவுண்டர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றோம்ல. நடிகரா இருந்துட்டு அரசியல் களத்துல போய் நின்று மக்களுக்கு களப்பணி செய்து ஏதாவது மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் செய்ய முடியுமா, நன்மை தரக்கூடிய விஷயங்களை தர முடியுமா அப்படின்னு ஏதாவது செஞ்சிருந்தா கூட கடந்து போயிடலாம்.
ஒண்ணுமே செய்யாம மக்களை வந்து திரையில மூளைச்சலவை செய்யற மாதிரி பொது வெளியில மூளைச்சலவை செய்யறதை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றோம் நாங்க. அதனாலதான் அண்ணாமலைஜி கவுண்டர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரோம். தமிழக மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கட்டாயம் அண்ணாமலைஜி குரல் கொடுப்பாருங்க. ஓகே, இந்த ஓவரால் மீட்டிங் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு? சரியா செயல்பட்டாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? ஓவரால் மீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எப்படியும் ஒரு மாசத்துக்கு தாவேக்கா மிகப்பெரிய கண்டென்ட்டை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு காமெடி விஷயமா தான் நான் பார்க்கறேன். அதாவது என்ன காமெடின்னு தான் சொல்லுங்களேன். நீங்க வந்ததுலேருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு, காமெடியா இருக்குங்கிறீங்க. என்னென்ன காமெடி பண்றாங்க? நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ்ல ஒட்டுமொத்த அவ்வளோ தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. புஷி ஆனந்த் பேசுறதா இருக்கட்டும், நாங்க பலூன் போட்டிருந்தேன், தலைவர் பலூன் இருந்துச்சு, அதனால நாங்க சொன்னோம் அப்படின்ற ஒரு கதை, அந்த குறுங்கதையா இருக்கட்டும், வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு ஒரு தம்பி வந்து விஜய நெஞ்ச பிடிக்க வச்ச சம்பவமா இருக்கட்டும், அங்க நடந்த ஒவ்வொரு அசைவும், ஒரு பெண் பாவம் குரல் வலை கிளியும் அளவிற்கு மைக்க பிடிச்சு அந்தளோட திட்டங்கள், அதாவது தீர்மானங்களை வாசிக்கிற விதமா இருக்கட்டும். டிஎம்கே எழுதின தீர்மானத்தை திருப்பி வாசிக்கிறது கேட்குமா இவ்வளோ பில்டப்பு? திமுக என்ன சொல்லிச்சோ, அவங்களோட கூட்டத்தில் என்ன பேசினாங்களோ அதை எடுத்து வந்து திருப்பி உங்களால வாசிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. மக்கள், தமிழக மக்கள் எல்லாமே சிரிப்பலையில ரொம்ப ஓய்ஞ்சு போனாங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு அந்த பேச்சு போகும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சொல்றாரு அந்த மீட்டிங்ல பேசும்போது, 40 வருஷங்களா மக்களுக்காக உழைத்து ஓடாய் தேர்ந்த காங்கிரஸும் கம்யூனிசம் இருக்கும், அவங்கெல்லாம் ஏன் நாங்க பேசல அப்படின்னா அவங்க உழைப்புக்கு மரியாதை கொடுத்து தான் நாங்க வந்து எதையுமே நாங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதவ அர்ஜுனா 40 ஆண்டுகளாக மக்களுக்காக உழைத்த காங்கிரஸ்லயும் கம்யூனிஸ்டையும் சேர்ந்திருக்கணும்ல, ஏன் விஜய்கிட்ட போனாரு? இது நமக்கு காமெடியா இல்லையா? புரிதல் இருக்கு, அவங்களுக்கு தான் புரிதல் இல்லை, பார்க்கக்கூடிய தமிழக மக்களாக எங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் இருக்கு. அப்ப அப்படி ஒரு காலகட்டங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பா தாங்க வருது. நாங்க ரொம்ப காமெடி ஷோவா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவரே சொன்னாரு, எங்க மைக்கு கிடைச்சா கேமரா கிடைச்சா பேச ஆரம்பிச்சிடுறாரு, சாட்டை கழட்டி அடிச்சு அவர் காமெடி பண்றாரு. அவங்க சொல்றாங்களே, அவங்க விமர்சனம் வைக்கிறாங்களே. எங்கேயாவது ஒரு நிருபர், நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னோ, எல்லா இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அப்ப ஒரு கடைக்கோடி தொண்டன் பாஜக என்னையே நீங்க பேட்டி இருக்கும்போது நீங்க கூப்பிட்டு அழைச்சுதான் என்ன எடுத்திருக்கீங்க, பேசுறவங்க. ஒரு அண்ணாமலைஜி வாரார் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொது இடங்கள்ல அத்தனை மைக் வந்து நிக்குதே. அப்ப ஆதவ அர்ஜுனாக்கு புரிதல் தானே அர்த்தம். ஒரு ஏர்போர்ட்ல பார்க்க விடுறாங்களா அண்ணாமலைஜிய? ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா பார்க்க விடுறாங்களா? ஒரு சினிமா தலங்களோ பொது இடங்கள்லயோ அவர் அந்த இடத்துல பார்த்துட்டா கூட கூடி மக்கள் அப்படியே கூட்டமா கூடிடுறாங்க. மைக்கு எத்தனை செய்தியாளர்கள் நீட்டுறாங்க. அப்ப எதுக்காக நீட்டுறாங்க? அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைச்சிராதா? அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்க மாட்டோமா? மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை சொல்லிட மாட்டாரா அப்படின்னு தான் அவர்கிட்ட மைக்க நீட்டுறாங்க. அதை ஆதவ அர்ஜுனா இப்படி சொன்னா அப்ப அவருக்கு புரிதல் என்னன்னு அர்த்தம். கட்டாயமா பாம்பின் கால் பாம்பரியும். அண்ணாமலையோட அறிவையும் அண்ணாமலை அவர்களோட தெளிவாற்றலையும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சாணக்கியத்தனமும் அறிவும் அரசியல் தெளிவும் தாவேக்காக்கு நிச்சயமாக கிடையாது. 26ல ஒன்னு தாவேக்கா இல்லாட்டி திமுக, எங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. 2026 தேர்தல்ல, அந்த ஆண்டு தேர்தல்ல நீங்க களம் பதிச்சு மக்களை முகமுகமாய் சந்திங்க. உங்களால் நின்று பாருங்க, மக்களின் பார்வை உங்க மேல என்னவா இருக்கு, வாக்குகள் எத்தனை சதவீதம் விழுகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க இந்த பில்டப்லாம் பண்ணுங்க. களத்தையே சந்திக்க மாட்டோம், மக்களே பார்க்க மாட்டோம், திரையில கைத்தட்டுவன் பூரா ஓட்டு போட்டுவான்னு மூட நம்பிக்கையோட வாழ்றீங்க பாருங்க. இதை விட மடத்தனம் உலகத்துல கிடைக்குமா? கிடையாது. திரையில எவ்வளவு பேர் நம்மளை கைத்தட்டுறாங்க. ஒரு டிக்கெட் 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட 200 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து கை தட்டிட்டு போறேன் போல நமக்கு ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறீங்க பாருங்க. இதுதாங்க மாபெரும் அரசியல் முட்டாள்தனம். தாவேக்கா செய்யக்கூடிய ஒரு மக்களின் ஒரு எல்லாமே மக்கள் வந்து நமக்கு நல்லதே செஞ்சிருவாங்க, சரியானதான் செய்வாங்க அப்படின்னு. மக்கள் ரொம்ப அறிவானவங்க, யோசித்து சிந்தித்து கைத்தட்டுற எல்லாருக்கும் வாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற தாவேக்காக்கு தக்க சாட்டேடி 2026ல களம் காணும்போது தெரியும். ஓகே, உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலும் மிக்க நன்றி. வணக்கம்.